ஹலோ ஹாய். இப்போ வந்து நம்ம வந்து க்ளே விற்கிறவங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த க்ளே எப்படிலாம் சேல்ஸ் ஆகுது, எப்படி விற்பனை பண்ணுறாங்க, இந்த க்ளேவை பற்றி என்னென்ன நன்மைகள் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய க்ளேஸ் இருக்குது. அந்த க்ளேஸ் பார்க்கவே மெதுவாக இருக்கும். எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். நம்ம காயாமல் வச்சுக்கிறோம். பட் இது காஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி போயிடும். காஞ்சிச்சுன்னா வர 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 வரன்னு போயிடும். நம்ம காயாமல் நல்லா காற்று படாமல் அப்புறமா இது காயாமல் நம்ம வந்து வச்சுக்கிறோம். இதேமாதிரி நிறைய கலர் இருக்கு, வாங்கிக்கலாம். இது ரெண்டும் இது மூணும் ஒரே மாதிரி. இதெல்லாம் வாங்கணும்னா இந்த கத்திலாம் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த கத்திலாம் ஃப்ரீ, இந்த டப்பாவோட கொடுத்தாங்க. ஸோ க்ளேயோட பெனிஃபிட்ஸ் தெரியுமா? இது பயன்படுத்தும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல்லாம் கிடைக்குது? நல்லா சாஃப்டான ஸ்மூத்தான ஃபீல்லாம் கிடைக்கும். நீங்கள் வேணால் டச் பண்ணி பாருங்கள். ஓகே வாங்க டச் பண்ணி பாருங்க. மேம் உங்களுக்கு எப்படி க்ளேயோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? க்ளே பற்றி என்ன நன்மைகள் உங்களுக்கு தெரியும்? க்ளே நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். அப்புறம் கொடுங்க பார்ப்போம். நல்லா டச் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆமாம் பாருங்கள் காய்ஸ், இதை டச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இங்கே பாருங்க, உண்மையில நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம வந்து காற்று படாமல் வச்சுக்கணும். இதெல்லாம் நான் வந்து ரொம்ப வந்து காற்று பட வச்சுட்டு ஓகே ஓகே. டைப்ஸ் எத்தனை க்ளேகள் உங்கள்கிட்ட இருக்குது மொத்தம்? காட்டலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து ஒயிட்னு நான் சொல்கிறேன். ஒயிட்டை வந்து இப்படி நல்லா நல்லா நாங்கள் உடச்சிருக்க வாசி இதை வந்து இப்படி காட்டுப்படாது. கொஞ்சம் அங்கே கூட நல்லா வரீங்களா? வெயிலாக இருக்குது. ரொம்ப ஒரு 5 நிமிஷம் தான். இது வந்து லேஸ் பிங்க்கு. நீங்கள் இருந்து காட்டுங்க. இது வந்து லேஸ் பிங்க்கு, இது வந்து ப்ளூ, இது வந்து டிக் ப்ளூ, இது வந்து மஞ்சள், இது வந்து எல்லோ, இது வந்து ஆரஞ்சு, இது பிங்க். இது பிங்க். இது வந்து ஸ்கின் கலர். இது வந்து என்ன கலர்னா இது வந்து ஸ்கின் கலர்னு சொல்லுவாங்க. இது வந்து லேஸ் பிங்க், இது வந்து கிரீன், இது வந்து வெள்ளை, எல்லோ, சரி ஒயிட். இதுவுமே அந்த ஸ்கின் கலர் தான். இது வந்து பர்பிள், இது வந்து டிக் பிங்க். அவ்வளோதான் இருக்குது. ஸோ க்ளே வந்து ரெட் இருந்துச்சு. ரெட் வந்து இப்போ வந்து காஞ்சி போச்சு. சரி வாங்க உங்களுக்காண்டி ஒரு க்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். மேம் இங்கே அந்த நிழல் மட்டும் வந்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த 5 நிமிஷம் அந்த நிழலில் மட்டும் வந்தீங்கன்னா ரொம்ப 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 வசதியாக இருக்கும் மேம். ப்ளீஸ் 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 5 மினிட்ஸ் தான், 5 நிமிஷம் தான், யோசிக்க வேணாம். வாங்க 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 வாங்க, வெல்கம் வெல்கம், வாங்க. ஸோ அதை பிரித்து பிங்க் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இங்கே வாங்க. ஸோ பிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து க்ளே ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு நான் வந்து நல்லா கிட்டத்துலேயே காட்டுறேன். ஸோ இந்த டாபிக் நீங்கள் வந்து ஐயோ வேணாம் மேம், கேமரா இது வந்து இந்த டாபிக் வந்து இந்த டாபிக் என்ன மேம் போடலாம்? கௌரி ஸ்ரீ ஹேவிங் அ க்ளேவா? சூப்பர் க்ளேஸ் கௌரி ஹேவிங். ஓகே இதான் டாபிக். வாங்க வாங்க இங்கே வாங்க, கொஞ்சம் இங்கே வரீங்களா? அங்கே இது பண்ண முடியல, ஃபோக்கஸ் சரியாக விடுங்களா? வாங்க இது வராங்க வாங்க. இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே உட்காரலாமே. இது நாங்கள் வந்து ரொம்ப ஓப்பன் பண்ணி காட்ட விரும்பலை. இது வந்து என்ன, இதை விட இதுதான் அதுதான். இதை கொஞ்சம் உட்காருங்களா? உட்காந்து கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் சாப்பிட்டு தெரியல எனக்கு அவ்வளோவா. கொஞ்சம் கீழே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே உட்காருங்க பார்க்கலாம். வாங்க. அந்த வெள்ளையும் அப்படிதான் ஆக போகுது. இப்ப நாங்க உள்ள வச்சிருக்கோம் அந்த கொஞ்சம் வெள்ளைய. இப்ப எல்லாமே கொஞ்சம் முதல் பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அப்புறம் நம்ம எங்கேயாச்சும் வெயில வச்சோன்னா இப்படி வெயில வச்சு இப்படி பண்ணோம்னா காஞ்சு போயிடும். பார்க்கும்போது நல்லா வந்து சாஃப்டாகவும் நல்லா வந்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. இது வந்து ஒரிஜினல் க்ளே. இதில் வந்து எந்த ஆயிலுமே சேர்க்காம தான் வச்சுருக்காங்க. இனி யாரும் இதை வந்து வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினல் க்ளேனா உருகாமல் இருக்கும்.
டூப்ளிகேட் கிளேனா உருகிரும். வாவ இதோட தரத்தை பார்ப்போம். டூப்ளிகேட்னா உருகிரும், ஒரிஜினல்ல உருகாது. நல்லா கெட்டியாகவும் இருக்கும், நல்லா தாக்கு பிடிக்கும். இது வந்து இப்போ வந்து காசு போகாத அளவுக்கு நான் வந்து இப்படி வந்து அவங்க பேக்கெட் வச்சுருப்பாங்க. அதுவே நல்லா நல்லா அதை மூடி வச்சிட்டோம்னா நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியா. இது வந்து ஒரிஜினல் கிளேவா டூப்ளிகேட் கிளேவா நம்ம வந்து பார்க்கலாம். டார்க் பாருங்க, ஒயிட் கிளே. இதுதான் எங்களோட கிளேஸ். கொஞ்சம் நல்லா காட்டுங்க டப்பாவை. ஓகே வாங்க. இது வந்து நேரம் டூப்ளிகேட் கிளேனா நேரம் ஒரு நிமிஷத்துல இது வந்து உருகிரும். ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி. ஆமா, பார்த்தாலே தெரியல எவ்வளவு. பாருங்க அடிக்கிற வெயில பாருங்க. நானே உங்களுக்கு வெயில காட்டுறேன். இது வந்து உருகலை. நேரம் கிளேனா டக்குன்னு உருகிரும். ஏன்னா அது வந்து ஒரிஜினல் கிளே, அதனால இது வந்து உருகாம நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். கேமராவாலே தாக்கு பிடிக்க முடியல வெயில. கேமராவால் கூட வெயில கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எப்படிப்பட்ட ஒரு வெயிலா இருக்கும் பாருங்க. இது வந்து நீங்களே வந்து கிளே வந்து டெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு கிளே வாங்கி ஒரு நிமிஷம் அடிக்கிற வெயில மக்களுக்கு காமிச்சுக்கிறோம். பாருங்க வெயில் எப்படி அடிக்குதுன்ட்டு நல்லா பாருங்க. வெயில் அடிக்கிற அடிக்கி செல்லே முதல்ல தாக்கு பிடிக்காது. கேமராவாலேயே அதை தாக்கு பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு. இது வந்து நீங்க வந்து இனிமேல் நீங்க கிளே வாங்கி பாத்தீங்கன்னா அந்த கிளே வந்து ஒரிஜினலா முதல்ல டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை அடிக்கிற வெயில வச்சு காமிச்சிடலாமே, டெஸ்ட் ப்ரூவ் பண்ணிடலாமே. ஏன்னா அது வந்து டூப்ளிகேட்னா நேரம் அது வந்து உருகிரும். பாருங்க நீங்க. ஆமா, கத்தி நீங்க வந்து எவ்வளவு கிளே, நாங்க வந்து 12 கிளே வாங்கணும். ஆனா அது வந்து ஃப்ரீயா தந்தாங்க. 4 ஃப்ரீயா தந்தாங்க. மொபைல்ல வந்து 15 கிளே தந்திருப்பாங்க. நாங்க வந்து ரொம்ப 12 தான் வாங்கணும். இனிமேல் நீங்க வந்து கிளே வாங்கணும்னா கொஞ்சோண்டு பிச்சு வெயில வச்சு பாருங்க. அது உருகுச்சுன்னா டூப்ளிகேட். இந்த மாதிரி உருகாம நல்லா கெட்டியா இருந்துச்சுன்னா ஒரிஜினல் கிளே தான். நல்லா இங்க பாருங்க, எவ்வளவுதான் கிளே வச்சாலும் நல்லா சாஃப்ட். இது வந்து ஒரு டல். இதேவே நல்லா ஒயிட் வந்து பாருங்க. சூப்பராக இருக்கும். ஆனா வலிவலிச்சு நல்லா இருக்கா ரித்திகா? ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லலாமே. எடுத்துருக்க நிமிஷம் முதல்ல இருக்கும்போது வலிவலின்னு சாப்பிட்டா அப்புறம் எடுத்து சாப்பிட்டா இருக்கும். அடுத்து பாருங்க கீழே அதுக்குள்ள வெயில வச்சு பாருங்க. நான் ஒயிட் காட்டுறோம் உங்களுக்கு. ஒயிட் வந்து பார்க்கலாம். வாங்க ஒயிட் எவ்வளோ தர முடியும் பார்ப்போம். நீங்களே பாருங்க, அவங்க கொடுத்துருக்க கத்தி வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கு. ஆனால் இது வந்து இந்த கிளே வளர்க்கும் போது அது வந்து ஒரிஜினலாகவே இருக்கும். ஆனால் கையெல்லாம் இருக்காது, தக்காளி எந்த பழமும் இருக்காது. கிளே விட்டது இது வந்து சும்மா அப்படி தடவைக்காண்டி இது அப்படி கிளே இருக்குன்னா இந்த கிளேயை பிடிச்சிக்கணும். இப்படி தடவைனா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாகவும் இருக்கும். ரித்திகா மேடம், இது வந்து கிளேவை மட்டுமே நறுக்கும். வெங்காயம் அதெல்லாம் நறுக்கவே நறுக்காது. இல்லை சார், இந்த டப்பா வாங்க. உங்களுக்கு வேணா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். மொட்டை வெயில் காய்ஸ். கொஞ்ச நாள் நீங்களே பாருங்க. டப்பாவே எவ்வளோ சூடாக இருக்குங்க.
பாருங்க. இப்போ வந்து இது வந்து அச்சு வைக்கிறது. இங்களுக்குள்ள அச்சு அச்சா இங்களுக்குள்ள புள்ளி இருக்குங்க. இந்த வாங்க நாங்க ஆல்ரெடி ஒரு கிளே அவங்களுக்குள்ள வச்சிருந்தோம். வாங்க அதை போய் பார்க்கலாம். அதுவுமே இதோட குவாலிட்டி தான். உட்காருங்க, உட்காந்து வரோம். உட்காந்து திறந்துறாங்க. வாங்க அதுவும் அதுதான் குவாலிட்டி தான். இதுவுமே இன்னும் உருகாம தான் வச்சு. நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி. இது வரைக்கும் வீடியோ எடுத்ததுக்கு தேங்க்ஸ். நன்றி. வணக்கம். வணக்கத்தை போட்டு